கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்துட்டு தமிழக சட்டசபை தேர்தல் வந்துட்டு ஒரு சும்மா சூடு பிடிச்சு நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ வணக்கம் பூழி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரைட். ஸோ 9 மணி நிலவரத்தோட நம்ம வந்திருக்கிறோம் இப்போ. ஸோ கண்டிப்பா இந்த கண்டிப்பா 9 மணியில வந்து என்னென்ன மாரி இருக்குது, யார் யார் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதியில எப்படி இருக்கிறா, நமக்கு இருக்கிற டேட்டாவெல்லாம் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆன்லைன்ல நிறைய பேர் லைவ்ல ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இந்த 9 மணி நிலவரம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குது? சார், நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது போஸ்டல் பேலட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது டிஎம்கே தான் லீட்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு நிறைய இடத்துல. இப்போ ஆஃப்டர் 8:45 முதல் சுற்று ஸ்டார்ட் ஆனதுமே எதிர்பார்க்காத இடங்கள் நிறைய இடங்கள்ல வந்து தாவேகா முன்னிலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முக்கியமா சேப்பாக்கம் மாதிரியான தொகுதிகள், துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கிற மாதிரி அவர் இருக்கிற தொகுதிகள்லாம் வந்து டி செல்வம் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 3765 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அவருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் டி செல்வம் அவர்களுக்குமே கிட்டத்தட்ட 240 கிட்ட ஓட்ஸ் வித்தியாசம் இருக்கு. தாவேகா தான் நிறைய இடத்துல இப்போ முன்னிலையில இருக்கு. முக்கியமான தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எடுத்தோடனே முதல்ல வந்து தபால் ஓட்டு ஆரம்பிச்சுது. தபால் ஓட்டு வந்துட்டு ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து ஒரு 50 ஓட்டு, 20 ஓட்டு, 100, 200, 500ன்னு போச்சு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இதில் கவனிக்கிறது என்னன்னா, தாவேக்கா வந்து ஒரு தபால் ஓட்டு அந்த ஸ்டேஜ்லேயே ஒரு முதல் முறை எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய கட்சியாக ஒரு டஃப் கொடுத்து நிற்குது அப்படின்னா அது வந்து பெரிய விஷயம். பயங்கர காம்படிஷன் சார். ஏன்னா இப்போ நம்ம ஒரு அந்த பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே, தாவேகா, அப்புறம் நாம் தமிழர் கட்சி இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஓட்ஸ் வந்து வித்தியாசம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 5, 6 இந்த மாதிரி ஓட்ஸ் வித்தியாசம் இருக்குது. நிறைய இடத்துல தாவேகா முன்னிலையில் இருக்குது. காலையில் வந்து 8:30 எப்படி இருந்துச்சுன்னா, ஏடிஎம்கேக்கும் தாவேகாவுக்கும் வந்து ஒரு 2 பேரும் சேமாக இருக்கிற மாதிரி, தாவேகா ஒரு ஓட்டு வித்தியாசம் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆஃப்டர் 9 o'clock எப்படி இருக்குன்னா, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல டிவிகே வந்து லீடிங்லயும் இருக்காங்க. ஆமா, 9 மணி நிலவரம் நம்ம பார்த்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து எப்படி முதல்ல ஆரம்பிச்சது 8 மணி தபால் ஓட்டுகள்லாம் போய் இந்த முதல் சுற்று ஆரம்ப நிலையில் எப்படி இருந்துச்சுன்னா 8:15, 8:30க்கெல்லாம் முதல்ல வந்து திமுக 35 தொகுதிகளில் வந்துட்டு முன்னிலையில் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு 100, 103 தொகுதிகளில் எடுத்திருக்கிறோம். அதில் வந்து ஒரு 35 தொகுதிகளில் இல்லை ஒரு 60 தொகுதிகள் 60 தொகுதிகள் முடிவு கிட்ட வரும்போது ஒரு 35 தொகுதியில் திமுக, அப்புறம் வந்து ஒரு 13, 16 தொகுதிகள் ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க இல்லையா. ஸோ 13, 16 கிட்ட எல்லா சேனல் வச்சு பார்க்கும்போது அதிமுக, தாவேக்கா வந்து 2, 3 இப்படி ஆரம்பிச்சுது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா தாவேக்கா வந்து 2, 3ல கிளம்பி 13 இருக்கிற 13, 15 லிஸ்ட்ல வந்து அதிமுகவை ஈக்குவல் பண்ணாங்க. அப்புறம் ஒரு 8:45, 8:50 நம்ம இப்ப பேசுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க போச்சு அப்படின்னா, அங்கிருந்து அப்படி மேலே ஏறி 35 அப்படின்றது அவங்க வந்தாங்க. அதிமுக 45, 50, ஐ மீன் திமுக 45, 50, 55ன்னு போச்சு. இப்ப நிலவரம் எப்படி இருக்குதுன்னா, நீ 54, நான் 55, 56 வரையும் வந்துருச்சு. இப்போ தாவேக்கா. ஸோ இது வந்து முதல் சுற்று தான். கண்டிப்பா இது வந்துட்டு முடிவு கிடையாது. நிறைய மாற்றங்கள் இருக்கும், ஏத்த இறக்கங்கள் இருக்கும். எந்த தொகுதியில எப்படி வேணா எங்க வேணா அடுத்தடுத்த சுற்றுகள்ல மாறலாம். இறுதி சுற்றுல தான் முடிவு தெரியும். அதெல்லாம் ஒரு பக்கம். இறுதி சுற்றுல யார் எந்த தொகுதியில வெற்றி பெறுவதா அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு முதல் முறை எலெக்ஷன் சந்திக்கிற ஒரு கட்சி இப்படி இத்தனை தொகுதிகளில் முதல் சுற்றுல டஃப் கொடுக்குது. நீ 50 தொகுதியா, நானும் 50 தொகுதியில முன்னிலை. ஆமா, அது என்ற 500 ஓட்டா இருக்கட்டும், எண்ணிட்டு இருக்கிற 1000 ஓட்டா இருக்கட்டும், இல்ல எண்ணி முடிச்ச 5000 ஓட்டா இருக்கட்டும், 5000 ஓட்டுல நீ 2500 வாங்கிக்கிறேன், நான் 2500 வாங்கிக்கிறேன் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது சில சேனல் எல்லாம் பார்த்தா இவங்க 40, 45, இவங்க 47, 48, இவங்க ஒரு 43, 42 இப்படிதான் அதிமுக, திமுக, டிவிகே மூணுத்தையுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 தொகுதிகள் முன்ன பின்ன அப்படி வச்சு 3 பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவல் மாதிரி சில சேனல்கள்ல காட்டுறாங்க. ஸோ எந்த நியூஸ் சேனல்ல யார் எப்படி காட்டுறான்றதையும் மக்கள் மாத்தி மாத்தி பார்க்கணும். இப்போ நம்ம எப்படி வந்து எல்லா சேனல்லையும் பார்க்குறோமோ அதே மாதிரி எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்க்கணும். ஒவ்வொன்றில் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன மாறுது. அது எல்லாமே எங்க செட்டில் டவுன் ஆகும் அப்படின்னா ஒரு 3 மணி வரும்போது தெரிஞ்சிடும். 12 மணிக்கு போகுது அப்படிங்கறது நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். 12 o'clock ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். 3 o'clock வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிடும். ஓகே, இதுக்கு மேல எந்த சேனல்ல மாத்தி போட்டாலும் நமக்கு இதான் தெரிஞ்சு போச்சுடான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். இது ஒரு பக்கம். எந்தெந்த தொகுதிகள்லாம் வந்து தாவேக்கா வந்து முன்னிலையில் இருக்கிறதா சொல்லுங்க. சென்னை நிறைய பேர் சொன்னாங்க. சென்னை அப்புறம் அந்த மாதிரி மெயின் இடத்துல தான் வந்து தாவேக்கா வந்து முன்னிலையில் இருப்பாங்க. ஊர்லலாம் அவங்களுக்கு பெருசா இது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா காங்கேயம், நாமக்கல், தூத்துக்குடி, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து தாவேக்கா கிட்டத்தட்ட 200 to 300 ஓட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க சார். குறிப்பா சொல்ல போனா தூத்துக்குடி தொகுதியில வந்து விஜய் அவரோட நண்பர் ஸ்ரீநாத் அவர் வந்து கிட்டத்தட்ட 240 ஓட்ஸ்ல முன்னிலையில இருக்காரு. பல்லடம், திருப்பத்தூர்,
சேப்பாக்கம் தொகுதியில வந்து ரொம்ப ரொம்ப முன்னிலையில இருக்காங்க தாவேகா. ஓகே. அதே மாதிரி திருச்சி மேற்கு சார், குறிப்பிட்டு சொல்லணும். கே.என். நேரு அவர் வந்து பின்னடைவுல இருக்காரு. தாவேகால ராமமூர்த்தி அவர்கள் வந்து 8982 வாக்குகள் வந்து பெற்று முன்னிலையில இருக்காரு. வித்தியாசம்னு பார்த்தோம்னா ஒரு 1000 ஓட்டு அந்த மாதிரி வித்தியாசத்துல இருக்காரு. தாவேகா, ராமமூர்த்தி திருச்சி மேற்குல முன்னிலையில இருக்காரு சார். ஓகே. ஸோ இப்போ ராணிப்பேட்டையில வந்துட்டு ராணிப்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ம், ம். டிவிகேவை பொறுத்த வரைக்கும் தாஹிரா அவர்கள் வந்து 5113 வாக்குகள் பெற்று இப்போதைய நிலவரம் நம்ம பேசிட்டு இருக்கிற இப்போ மணி 9:25 1441 வாக்கு வித்தியாசத்தை திமுகவை விட வந்துட்டு முன்னிலையில் இருக்கிறாங்க. காந்தி அவர்கள் 2வது இடத்துல இருக்கிறாங்க. 3வதாக பாஜகவின் கார்த்திகேயன் 1746 ஓட்டுகள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முருகன் அவர்கள் வந்துட்டு பின்னடைவில் இருக்கிறாரு. திமுகவும் டிவிகேவும் டஃப் ஃபைட் எங்கன்னா அவினாசியில், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஊர்கள்லாம் வந்து தெரியுது கிடையாது. நீங்கள் அவினாசியில் ஒரு 208 வாக்கு வித்தியாசத்தில் பாஜகவை 3வது இடத்துக்கு தள்ளிட்டு திமுகவும் டிவிகேவும் ஈக்குவல் 3061 ஓட்ஸ் அவினாசியில வந்துட்டு இருக்காங்க. வாங்கி. அதே மாதிரி மதுரை மத்தியம் சார், அது ஒரு நட்சத்திர தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரச்சாரத்தப்பவே வந்து சுந்தர் சி, பிடிஆர் இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசினது வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. அந்த தொகுதியில அவங்க 2 பேருமே பின்னுக்கு தள்ளி முஸ்தபா அவர் வந்து பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு. அது 2வது இடத்துல பிடிஆர், 3வது இடத்துல சுந்தர் சி இருக்காரு சார். மதுரை மத்தியம் வந்து ரொம்ப பெரிய பேசு பொருளா இருந்த தொகுதி. அந்த தொகுதியில வந்து யாருமே எதிர்பார்க்கல முஸ்தபா வந்து லீடிங்ல வருவாரு. ஏன்னா அவங்க வந்து பிடிஆர், சுந்தர் சி 2 பேருமே வந்து ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள். அவங்களே பின்னுக்கு தள்ளி முஸ்தபா வந்து முன்னிலையில இருக்காரு சார். முஸ்தபா அவர்கள் வந்துட்டு கொடுக்கப்பட்ட அந்த சிறிய காலகட்டத்தில் என்ன பணிகள் செய்ய முடியும், என்ன டைம் இருக்கும், எப்படி போய் எங்க பிடிப்பார், என்ன ஏதுன்னெலாம் வந்து நம்ம நிறைய யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த டைம்ல. அதாவது இது வந்து அனைத்துமே பார்க்கறது எப்படின்னா வந்து விஜய் அவர்களுடைய முகத்துக்காக வந்த ஓட்டு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். விஜய்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. விஜய்ன்ற ஒருத்தர் மேல நான் வந்து அடுத்த எனக்கு ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரி தான் இந்த ஓட் நோட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது வந்து அது டிவிகே எதிர்பார்த்த டிவிகே வெர்சஸ் டிஎம்கேவா மாறுமா என்னன்றதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்களை தாண்டி வி.எஸ். பாபு அவர்கள் முன்னிலையில இருக்கிறாரு. 4130 வாக்குகள் அவரும், 3244 ஓட்டு யார் வாங்கியிருக்கிறா? வி.எஸ். பாபு அவர்கள். 3244 யார் வாங்கியிருக்கிறா கம்மியா? மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாரு? போஸ்டல் பேலட்ஸ்லயே ரொம்ப கம்மியா வாங்கியிருந்தாரு சார். மார்னிங் 8:15 அப்பவே முதலமைச்சர் பின்னடைவு தான் வந்திருந்துச்சு. அப்புறம் நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர் முன்னிலையில வர மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் இப்போ வந்து வி.எஸ். பாபு திருப்பி முன்னிலையில வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல இது மாறலாங்க, முன்ன பின்ன எங்க வேணா மாறலாம், யார் வேணா வெற்றி பெறலாம். பட் ஆனா நான் அகைன் நான் திரும்ப ரிப்பீட் பண்றது என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு டஃப் ஃபைட்டை உன்னால ஒரு முதல் எலெக்ஷன்ல கொடுக்க முடியும். அதுவும் ஸ்டார் கேண்டிடேட் கிடையாது, எல்லா கேண்டிடேட்ஸ்னாலும் எந்த தொகுதியில வேணா கொடுக்க முடியுன்றது வந்து இட்ஸ் நியூ வேவ் நம்மளோட தமிழ்நாடு அரசியல் களத்துல அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கட்சிகள்லாம் 75 இயர்ஸ் இருந்த கட்சிகள் முதல் தேர்தல் சந்திக்கிறாங்க இந்த கட்சி அப்படின்னும் போது அவங்க இவ்வளோ வாக்குகள் வந்து மக்கள் கிட்ட ஒரு அதிருப்தி இருக்கு இந்த ஆளுங்கட்சி மேல அப்படிங்கிறது இதுல தெளிவா தெரியும். கண்டிப்பா 9 மணி நிலவரம் படி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, மக்களும் புரிஞ்சுக்க வேண்டியது முதல் விஷயம் டிவிக்கே இவ்வளவு பெரிய டஃப் ஃபைட் கொடுத்துருக்குது. 2வது முக்கியமான விஷயம், நிறைய இடங்கள்ல டிஎம்கே பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்குது. நிறைய அமைச்சர்களும் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அமைச்சர்கள், முதலமைச்சரே பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அது வந்து ஒரு நிமிடமா இருந்தாலும் ஒரு நொடியா இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் ஓட் கவுண்டிங்ல அந்த ஒரு சுற்றுல பின்னாடி போறாரு, இன்னொருத்தர் முன்னாடி வராரு அப்படின்னா அது பேசும் பொருள் தான். நீ கடைசியா பாரு அந்த இடத்துக்கு நம்ம போகவே முடியாது. இது 2வது விஷயம். 3வது விஷயம், அதிமுக நிறைய இடங்கள்ல வந்து இப்போ 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு ஒருவேளை டிவிக்கே கடைசியில 2வது இடத்துல கூட பல இடங்கள்ல முடிச்சு இது வந்து பெரிய ஒரு டர்ன் அவுட்டாகவும் மாறலாம். இது 3வது விஷயம். எல்லாத்த விட முக்கியமான 4வது விஷயம், 4வதா கட்சி நாம் தமிழர் கட்சி பல இடங்கள்ல ஓட் பேங்கை ஓப்பனே பண்ணல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல 9 மணி நிலவரத்துல 2300 வாக்குகள் ஸ்ரீபெரும்புதூர்ல செல்வ பெருந்தகைக்கு இருக்குது. 3740 ஓட்டுகள் தென்னரசு அவர்களுக்கு, தாவேகாவின் தென்னரசு அவர்களுக்கு இருக்குது. 918 வாக்குகள் முன்னிலையில் இருக்காரு. பழனி அவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில 2825 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு. சிந்துன்றவங்க 262 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பாருங்க. அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, சில தொகுதிகள்லாம் இவங்க 3000-4000 ஓட்டு வாங்கியிருக்கும் போது கொளத்தூர்ல 0ல இருக்கிறாரு சுற்று 1ல. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7000, 8000, 9000 ஓட்டுகள் வாக்குகள் எண்ணிக்கை நடந்த இடத்துல 9000த்துல ஒரு ஓட்டு கூட நாம் தமிழருக்கு வரல. இதுல இருந்து நம்ம முக்கியமா தெரிகிறது என்ன அப்படின்னா, நாம் தமிழருடைய ஓட்டுக்களை தாவேக
அள்ளி இருக்கு அப்படிங்கறத நம்மளால இதை தெரிஞ்சுக்க முடியுது. அவங்களால டெபாசிட் கூட பெற முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த எலெக்ஷன். ஏன்னா இளைஞர்கள் பல பேர் வந்துட்டு நாம் தமிழர் பக்கம் இருந்தாங்க 2021 தேர்தல் அப்ப. அது எனக்கு வந்துட்டு திமுக வேணாம், அதிமுக வேணாம் அப்படின்னு நினைச்ச பல பேர் சீமான் பக்கம் போனாங்க. ஆனா இன்னைக்கு சீமான் அவர்கள்ட்ட இருந்து இருந்த ஓட் பேங்க் 3% 4% மாறும் 8ல இருந்து அப்படின்னு பேசப்பட்ட நிலைமையில இது 3% கூட வருமா அப்படின்ற அளவுக்கு தான் இப்ப 9 மணி நிலவரம் நம்மள யோசிக்க வைக்குது. சோ இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்த எலெக்ஷன்ல கொடுக்குமான்றத இந்த முதல் சுற்று நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையை கொடுத்து காட்டுது. காரைக்குடியில சீமான் அவர்கள் போட்டியிடுற அந்த தொகுதியிலுமே தாவேக்கால பிரபு அவர்கள் தான் முன்னிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கிட்ட ஓட்டு தான் வித்தியாசத்துல இருக்காரு அவரு. அப்படின்னும் போது அந்த இடத்துலயுமே தாவேக்கா தான் முன்னிலையில இருக்காங்க சார். டிஎம்கே முன்னிலையில, ஏடிஎம்கே முன்னிலையில, தாவேக்கா தான் முன்னிலையில இருக்காங்க அங்க. மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம். கண்டிப்பா நம்ம அடுத்து இன்னொரு சூப்பரான அப்டேட்ல சீக்கிரமா நம்ம திரும்பவும் பேசுவோம். ஓகே சார், தேங்க்யூ.